ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8-2 3வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 15 மற்றும் 48 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். சராசரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இது 15ங்கிறது. அப்போ சராசரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15. அடுத்து கொடுத்துருக்கிறது மாறுபாட்டு கெழு ரெண்டாவது இங்கே கொடுத்துருக்கிறது 48. மாறுபாட்டு கெழுவு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிவி ஈக்குவல் டு 48 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலாவை எழுதிடலாமா? மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சரியா? இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சதை எழுதிடலாம் பாருங்கள். சிவிங்கிறது தெரியும் 48 ஈக்குவல் டு சிக்மாங்கிறது, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க திட்ட விலக்கம். அப்போ சிக்மாவை அப்படியே வச்சுட்டு எக்ஸ் பாருங்கிறது 15ன்னு தெரியும், பெருக்கல் 100ங்கிறது இருக்கா. இப்போ நம்மளுக்கு தேவையானதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம் பாருங்கள். அப்போ 15ங்கிறது இந்த சைடு போச்சுன்னா 48 இன்ட்டு 15ன்னு வரும், ஈக்குவல் டு சிக்மா. இங்கே இருக்கிற 100 இங்கே பெருக்கல்ல இருக்குது, அதையும் சமத்துக்கு இந்த சைடு வரும்போது அப்போ வகுத்தலில் வருமா? வகுத்தல் 100ன்னு வரும். பாருங்கள், சிக்மா வேணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் பெருக்கி 100ஆல் வகுக்கணுமா? இங்கே பெருக்கிறது சைடில் போடுற பாருங்கள். 48 பெருக்கல் 15, 8 40, 40க்கு 0 மிச்சம் 4, 5 20, 20 4 24. அடுத்து 1 8 8, 1 4 4 கூட்டணும் அப்படின்னா 0, 12க்கு 2 மிச்சம் 1, 6 7, 720ன்னு வருதா? 720/100. இப்போ இதில் இங்கே பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே வகுத்தலில் 10ன்னு இருக்கா, அப்போ புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே வரும். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 7.2ன்னு வரும். சரியா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது 4வது கணக்கு. n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6, சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறதெல்லாம் நான் எடுத்து எழுதிடுறேன். n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6, சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765. மாறுபாட்டு கெழு தானே கேட்டிருக்காங்க. மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா பாருங்கள். மாறுபாட்டு கெழு சிவின்னு சொல்லுவோமா? சிவி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இன்னும் தேவையானதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்மாங்கிறது என்ன? திட்ட விலக்கம் அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சமேசன் எக்ஸ் ஸ்கொயரும் என்னும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிக்மாக்கான திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலாவை வச்சு நம்ம சிக்மா கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ் பாருங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ சிக்மா மட்டும் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அதாவது திட்ட விலக்கம் ஃபார்முலா என்ன? திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களா? என்னது? 765ன்னு, என்னோட வேல்யூ 5 மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது தானே சராசரி, அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் பை என்னு தான் ஃபார்முலா. அப்போ சமேசன் எக்ஸ் பை என்னுக்கு பதிலாக எக்ஸ் பாருங்கிறது என்ன? 6 என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். சரியா? ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 765 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 5 5, இதை 1 5 5ன்னு வரும், மிச்சம் 2 இருக்குமா? 2 26ன்னு வரும். 26ல் 5 25, மிச்சம் 1ன்னு இருக்குது. 15ல் 3 15. அப்போ என்னென்னு வருது? 153 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 6 36. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 153ல் 36 போயிடுச்சுன்னா 13ல் 6 போச்சுன்னா 7, 4ல் 3 போச்சுன்னா 1, 117ன்னு வருதா? ஓகே, ரூட் ஆஃப் 117ன்னு வருது. இப்போது இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணுமா? 117க்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எப்போவுமே ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். இங்கே இந்த 2 நம்பர் நான் ஜோடி எடுத்துக்கிறேன், இந்த ஒரு நம்பர் அப்போ தனியாக வருது, இதை மட்டும் தனியாக எடுக்கிறேன். இப்போ 1ல் வர்ற மாதிரி வர்க்க நம்பர் அப்படின்னா 1 தான். 1 1
அடுத்த நம்பர் நம்ம 17 கீழே இருக்கிறோம். இப்போ மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? அப்போ 1 2ஆல் பெருக்குனா 2ன்னு வருது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். இப்போ நான் 1ன்னு போட்டால் கூட இது 21ன்னு ஆயிரும். 21ங்கிறது 17க்குள்ளே அடங்காது. இப்போ அடங்காதுங்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 0 போடுறேன். இங்கே 0 போட்டு இங்கேயும் 0 போடணும். இப்போது அடுத்த நம்பர் நம்ம கீழே இறக்கலாம். இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை. அதனால் நான் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 2 0 சேர்த்துறேன். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே 1ன்னு போட்டால் கூட 201 அந்த மாதிரி வருதா? அப்போ 200ன்னு வருதா? 200ங்கிறது 1700ல் எத்தனை தடவை வரும்? 2ஆவது போட்டு சொன்னோன்னா 8 2 16ன்னு வரும். அப்போ 8 தடவை போடலாமா? 8 8 64, 64க்கு 4 மிச்சம் 6. 8 பெருக்கல் 0 0ன்னு வரும். 0 கூட 6 கூட்டினா 6ன்னு வரும். 8 2 16. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 1700ல் 1664 போயிடுச்சுன்னா 36ன்னு வருதா? இப்போ மறுபடியும் நான் 2 0 சேர்த்துறேன். எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற நம்பரை மறுபடியும் 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? 2ஆல் பெருக்குனா 8 2 16 மிச்சம் 1. 0வை 2ஆல் பெருக்குனா 0 0 கூட 1 கூட்டினா 1ன்னு வரும். அடுத்து 1 2 2. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். இப்போ இங்கே நான் 1ன்னு போட்டால் கூட 2161ன்னு வரும். இதுக்குள்ளே எத்தனை தடவை வரும்? ஒரே தடவை தான் வரும். 2161. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5ன்னு ஆயிரும், இது 10ன்னு ஆயிரும். இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 9ன்னு ஆயிரும், இது 10ன்னு ஆயிரும். 10ல் 1 போச்சுன்னா 9, 9ல் 6 போச்சுன்னா 3, 5ல் 1 போச்சுன்னா 4, 3ல் 2 போச்சுன்னா 1. ஓகேவா? இந்த மாதிரி வருதா? இப்போ மறுபடியும் நான் 2 0 சேர்த்துறேன். இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணுமா? 1 2 2 8 2 16, 16க்கு 6 மிச்சம் 1. 0வால் 2 பெருக்குனா 0, அது கூட 1 கூட்டும்போது 1ன்னு வரும். அடுத்து 1 2 2. இந்த மாதிரி வருது. அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம சைடில் இப்போ பெருக்கி பார்க்கலாம் பாருங்கள். அதாவது இங்கே ஒரு ஒன்றுன்னு நான் போட்டேன்னா கூட 21,621ன்னு வருதா? இங்கே வந்து 1,43,000 இருக்குது. 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 7 தடவை போடலாம். இப்போ 7 தடவை போட்டால் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். 1 62 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 7 7 49, 49க்கு 9 மிச்சம் 4, 7 2 14, 14 4 18, 18க்கு 8 மிச்சம் 1, 7 6 42, 42 1 43 மிச்சம் 4, 1 7 7 4 11, 11க்கு 1 மிச்சம் 1, 7 2 14, 14 1 15. அதாவது எச்சா போயிடுதா? 1,51,000 அந்த மாதிரி வந்துடுது. அப்போ 7 தடவை போட முடியாது, நம்ம 6 தடவையே போடலாம் பாருங்கள். 6 6 36 மீதி 3, 6 2 12, 12 3 15, 15க்கு 5 மிச்சம் 1, 6 6 36, 36 1 37, 37க்கு 7 மிச்சம் 3, 1 6 6 6 3 9, 6 2 12. ஓகே, இந்த மாதிரி வருதா? இப்போ இதை நம்ம கழிக்க கூட வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. அப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். 10.8. இந்த 3ஆவது நம்பர் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே 6ன்னு இருக்கனால நான் பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்தி இந்த 1ங்கிறது 2ன்னு போடுறேன். அப்போ நம்மளோட ஆன்சர் சிக்மா ஈக்குவல் டு என்னென்னு வந்திருக்கு? 10.82ன்னு வந்திருக்கா? இப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கோ? திட்ட விலக்கம் சிக்மா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மாறுபாட்டு கெழு சிவி கண்டுபிடிக்கணும். அதை தானே கேட்டிருக்காங்க. இப்போ சிக்மா தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ 10.82 பை எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க, பெருக்கல் 100. இப்போ இங்கே இந்த ரெண்டையும் மேலே பெருக்கணும் அப்படின்னா என்னென்னு வரும்? இங்கே 2 0 இருக்கிறனால புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி வெளியே வந்துடும். அப்போ புள்ளியை வெளியே வந்துடும். என்னென்னு வரும்? வெறும் நம்பர் மட்டும் வரும். கீழே 6ன்னு இருக்கா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2 6ன்னு வரும். இங்கே I 2 10, 4 2 8, 1 2 2 இந்த மாதிரி வருதா? இப்போ இதை வந்து வகுக்கணும். அதாவது 541 3ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிவி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், வகுக்கலாம் பாருங்கள். 1 3 3 மிச்சம் 2. அடுத்து 4க்கு 24, 24ல் எத்தனை 3 வருது? 8 3 24. அடுத்து 1 நான் கீழே இருக்கிற 1க்குள்ளே 3ங்கிறது வராது, அதனால நான் 0 போட்டுட்டு அடுத்து
அடுத்த ஒரு நம்பர் கீழே இறக்கணும். இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை, அதனால் நான் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துறேன். ஓகேவா, புரியுதா? இங்கே 1 நம்ம கீழே இறக்குறோம், அந்த 1க்குள்ளே 3ங்கிறது அடங்காது, அதனால் நான் 0 போடுறேன். இப்போ 0 போட்டதுக்கப்புறம் அடுத்த நம்பரை நம்ம கீழே இறக்கலாம். இறக்கிறதுக்கு இங்கே எந்த நம்பரும் இல்லை, அதனால் நான் இங்கே மறுபடியும் ஒரு தடவை புள்ளி வச்சுட்டு இங்கே நான் 0 போடுறேன். இப்போ 10 10ல் எத்தனை 3 வரும்? 3 9ன்னு வருமா? அப்போ மிச்சம் 1. மறுபடியும் ஒரு 0 போட்டோன்னா மறுபடியும் 3ன்னு வரும். 3 9ன்னு வரும். இதே மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானத்தோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 180.33ன்னு வந்திருக்கா? இது என்னன்னு போடணும்? சதவீதம். அந்த இங்கே நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துருக்க அந்த 100% போட்டிருக்கோம். அந்த சதவீதம் கடைசிலையும் போடணும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.